திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருச்சிவபுரம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம். சிங்காரவல்லியம் உடனவர் திரு சிவபுரநாதர் அவருடைய திருவடியை வணங்கி இன்று திருச்சிவபுரம் என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, இந்த 125வது பதிகம் இந்த பதிகம் முதலாம் திருமுறையில் 125வது பதிகம். ஏனென்றால் அடியார் பெருமக்களை இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்த பதிகத்தை திருமுறை எந்த திருமுறை எந்த பதிகம் என்று சொன்னாலே ஆர்வமுடன் எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை எல்லாம் நான் செவி வழியாக அறிந்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். முதலாம் திருமுறை 125வது பதிகம் திருச்சிவபுரம். இந்த பாடல் இந்த பதிகத்திலே பாடல் வரை திரி என்று வரை திரிதர என்று தொடங்குகிறது. எனவே அடியார் பெருமக்கள்லாம் தயாராகிட்டாங்க. எல்லார் கையிலையும் 3ஆம் திருமுறை இருக்கு. இப்போ 125வது பதிகத்தையும் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. 3வது பாடல் தக்க வர்றாங்க. இப்போ இந்த பாடலை நாம் முதல்ல படிப்போம், காண்போம். வரை திரிதர அரவ கடல் எழுவர நுரைதரு கடல் விட நுகர்பவன் கடல் விடம் நுகர்பவன் எழில் திகழ் திரை பொரு புனல் அரிசிலது அடை சிவபுரம் உரை தரும் அடியவர் உயர்கதியினர்கள். அதுதாங்க ரொம்ப முக்கியம். பெருமானுடைய உயர்ந்த கதியை, நல்ல கதியை அடைவார்கள். உயர்கதியை அடைவார்கள். மந்தரமலை, இந்த மந்தரமலையை மத்தாக சுழல அதில் கயிறாக என்ன வச்சுன்னா வாசுகிங்கிற பாம்பு. அந்த வாசுகிங்கிற பாம்பினுடைய அப்படியே வாயிலிருந்து அப்படியே அழலாக தோன்றி நுரையோடு வெளியில வருது. நுரையுடன் வெளிப்பட்ட விடம் அது கடலிலே பொருந்த ஆலகாலம் என்னும் இந்த நஞ்சினை உடையவர். நஞ்சினை என்ன நஞ்சு? ஆலகாலம். ஆலகாலம் என்னும் அந்த நஞ்சினை உண்டவனுடைய அழகு விளங்க எழில் திகழ் அழகு விளங்க கரையிலே மோதுகின்ற நீர் நிறைந்த கரையில் மோது அவ்வளவு தண்ணீர், அவ்வளவு வெள்ளப்பெருக்கு. அப்படி நீர் நிறைந்த அரிசிலாற்றங்கரையிலே விளங்கக்கூடிய சிவபுரத்தின் பெயரை, அப்படி பெயரை சொன்னாலே போதுமா? சிவபுரநாதா அப்படி சொன்னா போதும், அழைத்தாலே போதும். சிவபுரம்னு சொன்னாலே போதும், உயர்ந்த கதிகளை எல்லாம் பெறுவார்கள் என்பதை மிக அற்புதமாக இந்த இதில் சொன்னார். மந்தரமலை மலை சுற்றுது. வாசுகியினுடைய உடல் அழல் எழ வந்த நுரையோடு கூடிய உடல்.
அதான் நுரை தரு கடல் விடம்ங்கிறார் பாருங்க பாடல்ல 2வது அடியில. நுரை தரு கடல் விடம், கடல் விழுது. அரவுன்னா என்னங்க? பாம்பு. அரவு என்ன? அரவு வாசுகிங்கிற பாம்பு. வரை திரிதர வரவ கடல் எழு அரு நுரைதரு கடல், அந்த நுரையோடு வருது அது. அப்படிப்பட்ட அந்த விடத்தை நுகர்ந்தவனுடைய இடம் எது? அது சிவபுரம். அந்த சிவபுரத்தினுடைய புகழ் அது சொன்னாலே போதும், உயர்கதியை அடைவார்கள். வரையினா இங்க மந்திரமலை. அரவு அகடு அழல், அரவு அகடு அழல் எழன்னு பிரிக்கணும். வரை திரிதர அரவு அகடு அழல் எழ வரு நுரைதரு கடல்விடம் நுகர்பவன். எழில் திகழ் திரை புனில் அரிசிலது அடை சிவபுரம்னர். எழில்னா அழகு. அப்படிப்பட்ட அழகான அந்த சிவபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை நினைத்தாலே உயர்ந்த கதியை அடைவார்கள் என்கிறார். நாமும் கதியத்து போய் தானே இருக்கிறோம். என்ன கதி நமக்கு கிடைக்குமோன்னு இல்லை, சிவகதி நமக்கு கிடைக்கும். எங்க போன? சிவபுரம் போகணும். சிவபுரநாதரை நினைத்தாலே சிவகதியை நம்ம அடையலாம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்சிவபுரம் என்னும் திருத்தலம் செல்வோம். அங்கு உள்ள சிவபுரநாதரை வணங்குவோம். அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெறுவோம். பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.